அநேக ராஜாக்கள் அரசாண்ட பின்பு அந்த யூதா தேசம் பாபிலோனின் அடிமைத்தனத்திற்குள்ளாகவும் இஸ்ரவேல் அசீரியர்களின் அடிமைத்தனத்துக்குள்ளாகவும் சென்றது. அன்பானவர்களே, நாம் தேவ சமூகத்துக்கு நாம் செவி கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழும்போது தேவன் நம்முடைய குடும்பத்தை அவர் கட்டி எழுப்புவார். எந்த சாத்தானும் நம்மை தொட முடியாது. ஆகவே நாம் தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து நாம் வாழ்வோம். ஒரு பாடலை கூட நம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார், நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடமுண்டு, நீ நாடும் விடுதலை அவரிடமுண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே,
வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையில இரத்தம் சிந்திவிட்டார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையில இரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. நம்ம இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையில இரத்தம் சிந்திவிட்டார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையில இரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 10வது அதிகாரம் 33வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 10:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அன்பானவர்களே, மணி என்கிறவன் தன்னுடைய அக்கா மகன் ரோகனை அழைத்து கொண்டு ஆற்றங்கரைக்கு சென்றான். அப்பொழுது அந்த ரோகன் தன்னுடைய மாமாவிடத்தில் கேட்குறான், மாமா, வாழ்க்கையில் எதற்கு நாம் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது அந்த மணி அந்த பையனிடம் ஒரு பையை கொடுத்து, இதில் நீ பெரிய பெரிய கற்களை கொண்டு இந்த பையை நிரப்பு என்று சொன்னார். அப்பொழுது அந்த பையனும் பெரிய பெரிய கற்களை எடுத்துக்கொண்டு அந்த பையை நிரப்பி விட்டான். அப்பொழுது அந்த பையன் மாமாவிடம் கேட்டான், பை நிரம்பி விட்டது என்று ஒத்துக்கொள்ளுகிறீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவர் விடவில்லை. அந்த மணி சில கூழாங்கற்களை எல்லாம் பொறுக்கி அந்த பெரிய பெரிய கற்களுக்கு இடையில் அந்த பையில் போட்டு குலுக்கினார். அது அந்த பெரிய பெரிய கற்களுக்கு இடையில் நுழைந்து போனது. அப்பொழுது அந்த பையன் கேட்கிறான், இப்பொழுதாவது பை நிரம்பி விட்டது என்று ஒத்துக்கொள்ளுகிறீர்களா என்று கேட்டான். அப்பொழுதும் அந்த மாமா விடவில்லை. திரும்ப அங்கே இருந்தால் மணலை கொஞ்சம் அள்ளி அந்த பைக்குள்ளே போட்டு அதற்குடையில் போட்டு அவர் குலுக்கினார். அது அந்த கூழாங்கல்லுக்கும் பெரிய கற்களுக்கும் இடையில் இருந்த இடைவெளிகளில் அந்த மணல் இறங்கியது. அப்பொழுது ரோகனை பார்த்து கேட்டார், இந்த பையை நீ முதலாவது மணலால் நிரப்பி இருந்தால் இந்த பெரிய கற்களை இதற்குள் வைக்க முடியுமா என்று கேட்டார். அப்பொழுது அவன் முடியாது என்று சொல்லி அவன் ஒத்துக்கொண்டான். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு பிரியமான அன்பு, கருணை, இரக்கம், உடல் நலம், மனநலம் ஆகிய போன்ற உன்னதமான காரியங்கள், பெரிய விஷயங்கள் பெரிய கற்களுக்கு சமமானவை. நாம் முதல்ல இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்கு முதலிடம் கொடுக்கும்போது நமக்கு வீடு, கார், பங்களா,
வேலை, இதெல்லாம் நமக்கு இந்த கூழாங்கற்களை போன்றது இது தானாக தேடி வரும். பாருங்க, கேளிக்கை, வீண் அரட்டை, இந்த அற்ப விஷயங்கள் மணலுக்கு சமமானவை. இவைகள் தேவையற்றது. நாம் கர்த்தருடைய காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இடம் கொடுக்கும்போது அதற்கு பின்னர் சின்ன சின்ன விஷயங்களுக்கு தானாக இடம் கிடைத்துவிடும், தானாக அமைந்துவிடும் எல்லாமே. ஆனால் வாழ்க்கையை நாம் அற்ப விஷயங்களுக்கு நாம் இடம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் தொலைத்து விடும்போது முக்கியமான காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடமே இருக்காது. சங்கீதம் 9வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். அன்பானவர்களே, கர்த்தரை நம்புகிறவர்களுடைய இருதயம் திடனாய் இருக்கும், அவர்கள் அசைக்கப்படுவதே இல்லை. ஆகவே நாம் முழு இருதயத்தோடு நாம் தேவனை தேடும்போது அவர் நம்மை ஒருபோதும் அவர் கைவிடுவதே இல்லை. முதலாவது நாம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நம்முடைய நேரத்தை செலவிடும்போது மீதியான நேரங்கள் எல்லாம் நமக்கு எந்த குறைவும் இல்லாமல் இன்பமாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாசிக்க வேண்டிய வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ, உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதியுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதியுங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளின் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன்.
ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேதபாரகரைப் போல் போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்